போலாண்டி. இந்த சாரும் வைஷ்ணவியும் ஆளையே காணா. எப்பதான் வருவாளுங்கன்னு தெரியல. சாரு வந்துட்டாலாம், வைஷ்ணவிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம். இன்னும் ½ தாண்டி டைம், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. பாவம் அவளுக தான் வந்து கஷ்டப்படுவாளுங்க. இப்பதான் பேசினேன் காவியா, சொல்லிட்டேன். ஒன்னாலதான் வைஷ்ணவி இவ்வளோ லேட்டு. சரிடி, அதான் வந்து வாங்கிட்டோம்ல பெண்ணா, அதனால. ஏய் வந்துட்டாளுங்க பாரு. சாரு போய் சீக்கிரம் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. நாங்க போகும்போது இன்னும் ½ தான் இருக்குன்னு சொன்னாங்க. வாங்கிட்டோம் காவியா. வாங்கிட்டீங்களா? ஓகே ஓகே. என்ன சாரு உன் கையில ஹால் டிக்கெட்டை காணா? பேக்ல வச்சிருக்கேன்டி. இன்னைக்கு கூட அந்த பைய கழட்டி வச்சிட்டு வரல பாரு. எனக்கு அந்த பேக் போட்டா தாண்டி திருப்தியா இருக்கு. என்ன சாரு வைஷ்ணவி சூப்பரா படிச்சிருக்கீங்களா? எப்படி கிளாஸ் டாப்பர் ஆயிடுவா சாரு, வைஷ்ணவி காலேஜ் டாப்பர் ஆயிடுவா. என்ன சிந்து கலாய்க்கிற போல ரொம்ப. நாங்க எவ்வளவு படிச்சாலும் பாஸ் ஆனாலே பெருசு, இதுல டாப்பரா கேட்கறதுக்கு என்னவோ சந்தோஷமா தான் இருக்கு. நீ கிளம்பலாண்டி சிந்து, உனக்கு தான் லேட் ஆகுது. ஆமாடி, சரி போலாமா? நீங்க வரீங்களா எப்படி? வர வேண்டியதான். சாரு வைஷ்ணவி என் கூட கார்லயே வந்துறீங்களா? இல்ல பரவாயில்ல சிந்து, உனக்கு எதுக்கு சிரமம்? கேர்ள்ஸ் மேம், இங்க நின்று என்ன ஆட்டோ அடிச்சிட்டு இருக்கீங்க? ஹால் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா கிளம்புங்க. அவுட். எஸ் மேம். கோ ஃபாஸ்ட். கார்டன்ல கேன்டீன்ல அங்க இங்க நின்றுட்டு இருக்க கூடாது, நேரா வீட்டுக்கு தான் கிளம்பணும். எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ போங்க. சே, 1-2 பிள்ளைங்க எப்படி சொல் பேச்சு கேட்காம இருக்கிறதுக்கு எல்லா பிள்ளைங்களையும் திட்ட வேண்டியதாக இருக்கு. சேர்மனை பார்த்து சொல்லிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி மூமெண்ட்ல இனிமேல் நினைச்சாலும் கிடைக்காதுல்ல. ஆமாடி, பேசாம நம்ம எல்லாருமே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ணணும்டி. எங்க வீட்லலாம் இது படிக்க வைக்கிறதே பெருசு, எனக்குலாம் படிப்பும் ஏறாது. அப்படிலாம் இல்லை சாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நீ படிக்கும்போது கண்டிப்பாக உனக்கு எல்லாமே புரியும். நீ வந்து அப்பா அம்மா சொன்னாங்க இல்லை சிப்ளிங்ஸ் சொன்னாங்கன்னு நீ இந்த குரூப் எடுத்திருந்தனா தான் உனக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருந்திருக்கும், படிக்கவும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. கரெக்ட் காவியா, எங்க அண்ணன் சொன்னான்னு தான் நான் இந்த குரூப் எடுத்தேன். நான் அப்பவும் சொன்னேன் எனக்கு பிடிக்கலடா, எனக்கு வேணான்னு சொன்னேன். அவன் தான் கேட்கல, உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா நீ இதை தான் படிக்கணும், ஆர்ட்ஸ் படின்னு. எங்கள் வீட்டிலலாம் அப்படி சொல்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஏதோ நான் படித்தா வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் படித்தேன். சிந்து நிறுத்த சொல்ல, நாங்கள் இறங்கிக்கிறோம். நாங்களும் இறங்கிக்கிறோம். நீ காரணம் இறங்கிக்கலாமா? ஆமாம்மா, இவங்களோட இறங்கி போனால் தான் சரியாக இருக்கும், இல்லைன்னா நம்ம தனியாக போகிற மாதிரி இருக்கும். அண்ணா இங்கே கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா. சரிம்மா. பாய்டி. எல்லாருக்கும் பாய், ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிச்சுட்டு வாங்க. பாய், பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேடி, நீயும் நல்லா படிச்சுட்டு ஆல் த பெஸ்ட். பாய். ராகுல் வரேன்ப்பா. சொல்லுங்கப்பா. தம்பி, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியாப்பா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. நான் எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. சரிப்பா, உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டு அது கம்ப்ளீட்டாக முடிச்சிருவான்னு தெரியும், இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல. சரிங்கப்பா, எத்தனை மணிக்கு கிளம்புறோன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா வண்டி வர சொல்லிடுவேன். இல்லை தம்பி, இங்கேருந்து ஜாமான் எடுத்துகிட்டு போகிறது சரி வராத காரியம். ஏன்னா இங்கே நம்ம ஏற்கனவே எல்லாம் பயன்படுத்தின பொருள் தான். இதுக்கு நம்ம இங்கே தூக்கிட்டு போகிறதுக்கு கூலியும் ஆகுது, தேவையில்லாத செலவு தான். இங்கே எல்லாத்தையும் நம்ம வந்து செட்டில் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஆளை கூப்பிட்டு சொல்லிட்டேன்ப்பா, வந்து எடுத்துகிட்டு போக சொல்லி. இதை நான் யோசிக்கவே இல்லைப்பா. உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் சொல்லுப்பா, ஜாமானோட சேர்த்து கூட வீட வாடகை கூப்பிடலாம், அப்போ நம்ம விற்க தேவையில்லை. ஆமாப்பா, இது நல்ல ஐடியா. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ரெண்டல் ஹவுஸ் வந்து திங்ஸோட இருக்கிற மாதிரி. நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா. சரிப்பா, அப்போ அவங்க வந்து ஜாமான் எடுக்க வேணாம்னு வந்து சொல்லிட்டுமா? சொல்லிடுங்கப்பா. உனக்கு இப்போ எதுவும் வேலை இருக்கா? இல்லைப்பா, எனக்கு எந்த வேலையும் இல்லை. அப்போ ஒன்று பண்ணு, அந்த செல்வத்தை போய் பார்த்து அவன் ₹1 பணம் தரணும், அதை கையோட வாங்கிட்டு வந்து 2 மணிக்கு வர சொன்னான். சரிப்பா, நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன். தம்பி, பா, நீ சாப்பிட்டுட்டு அப்புறமே கிளம்பு, சரியா இருக்கும். சரிங்கப்பா. Software engineering is the process of designing, developing, testing and maintaining software. It is a systematic and disciplined மறந்துச்சு. நீங்களா? நான் தான். என்ன இந்த நேரத்தில்? சும்மா ஒரு வேலையாக வந்தேன், உனக்கு வெளில உட்காந்துருந்தேன், உன்னை பார்த்ததும் கால் பண்ணேன், ஃபோன் அட்டென்ட் பண்ணல, சரி நேராகவே வந்து பேசிடலான்னு வந்துட்டேன். கால் பண்ணீங்களா? ஆமாம், நான் தான் சைலண்டில் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, சரி நமக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சைலண்டில் போட்டேன். அதுவும் கரெக்டு தான். ஆமாம், ஏன் இப்படி இருட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க? எனக்கு பழகிடுச்சுங்க. என்னதான் வீட்டுக்குள்ளே லைட் போட்டு படித்தாலும் இந்த ஸ்ட்ரீட் லைட்டில் படிக்கிற சுகமே தனி. ஓகே தர்ஷினி, நீ படி, கண்டினியூ பண்ணு, நானும் கிளம்புறேன்.
ஓகே. பாய்மா. பாய். நிஜமாவே நம்ம லக்கி தான் போல. மாப்பிள்ளை வெளியூரில் இருந்தால் இந்த மாதிரிலாம் பார்க்குற சான்ஸ் கிடைக்குமா நினச்ச நேரத்துலலாம்? இதுக்கு மேலே நான் எங்கே படிக்கிறது? காலையில் எழுந்துச்சி படிச்சுப்போம். எனக்கே நான் நினச்சா சிரிப்பாகுது. நான் தானா இது நிலாவெல்லாம் ரசிச்சிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது. கடவுளோட படைப்பே படைப்பு தான். ஆரம்பிச்சுடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சாமி. முன்னாடி வாங்கோ. பொண்ணுக்கு அம்மா அப்பா, மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா 2 பேரும். மாப்பிள்ளைக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும், அப்ப நீங்களே கொடுத்துருங்க. சரிங்க சாமி. இந்த தாம்பழத்தட்டை கையில் எடுங்கோ. 2 பேரும் சேர்ந்து தம்பதிகளா பொண்ணு மாப்பிள்ளைக்கு சேர்ந்து கொடுங்கோ. சரிங்க சாமி. தட்டை வாங்கிக்கோங்க மாப்பிள்ளை. சரிங்க சாமி. பொண்ணும் மாப்பிள்ளையும் அவ துணியை எடுத்துட்டு போய் மாத்திட்டு வாங்கோ. இந்த தாம்பாள தட்டையும் பத்திரிக்கையும் என்னாண்ட கொடுத்துட்டு போங்கோ. ஓகே சாமி. பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சா? வந்தாச்சு சாமி. எல்லாரும் வந்தாச்சா? பத்திரிக்கையை படிக்கலாமா? படிச்சிடலாம். நிகழும் மங்களகரமான சோப கிருப வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி ஆங்கில மாதம் மே மாதத்திற்கு 26ஆம் தேதி பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் முறைப்படி சுற்றும் சூழ, நண்பர்கள் சூழ, உறவினர்கள் சூழ பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெறும். சுபம். என்னையா சந்தோஷமா? சிறப்பா நடந்துருச்சா? ரொம்ப சந்தோஷம் சாமி, சிறப்பா நடந்துருச்சு. வாங்கிக்கோங்க சாமி. தாப்பா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். எதுவும் ஒண்ணுன்னா எனக்கு கூப்பிடு ஃபோனுக்கு, சரியா? சரிங்க சாமி. கொஞ்சம் வேகமாக போங்கண்ணா, டைம் ஆகுது எனக்கு. இதுக்கு மேலே ஸ்பீடாக போக முடியாதுமா. இவர் வேற நிலமை புரியாம. இப்போ நான் என்ன பண்ணுறது? யாருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்குறது? என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. ஏய் சிந்துமா, ஏமா அழுகுற? என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாம் உங்களால தான் வந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன்? எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ? சொல்லுமா, என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? எனக்கு எக்ஸாமுக்கு லேட் ஆகுதுங்க. அது தெரியுதுமா, அதான் கேட்குறேன். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸாம்க்கு லேட் ஆகுதே. ஒரு வார்த்தை கூட பேசாம நீ பாட்டுக்கு ட்ரெஸ் அவுத்து போட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பிட்ட, வீட்டில் யார்ட்டையும் சொல்லாம. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. ஃபோன் கார்லேயே இருக்கு. பேக்கை மட்டும் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, உட்காரு, போகலாம். நானே ட்ராப் பண்ணுறேன். சொன்னா எங்கே கேட்குற? எல்லாத்துலேயும் அவசரம் தான். அழாதம்மா, ஏறு. ம். சிந்து இறங்கிக்கோ. சிந்துமா, எவ்வளோ நேரம் இப்படி அழுதுகிட்டே இருக்க போற? காலேஜுக்கு வந்தாச்சு, இனிமேல் நடக்க போகிற வேலையை போய் பாரு, போ. இன்னும் டைம் இருக்கு, 1/4 மணி நேரம் இருக்கு. போய் ரிவிஷன் பண்ணுறேன்னா பண்ணு, இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறேன்னா பண்ணு, போ. அம்மா இங்கே என்ன அழுதுகிட்டே இருக்காத. ம். அழுகே நிறுத்துமா. இப்போதான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணிட்டு வா, ஓகேயா? இந்த ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இப்படி. டெய்லி உனக்கு இதே மாதிரி ஆக போகிறது இல்லை, ஓகேயா? ஜாலியாக ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுதிட்டு வா. நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகே? ஓகேங்க. எப்பா, இவளை சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிடுது. லைஃப் லாங் எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரில. கேர்ள்ஸ் எல்லாரும் இப்போவே சொல்லிட்டேன், யாராவது பிட்டு வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டா எனக்கு தெரியாது. நோ மேம். ஓகே, 10 மினிட்ஸ் டைம் இருக்குது. எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஷீட் வந்தோன்னே கொடுக்குறேன். ஓகே மேம். எஸ் மேம்.